தூங்குறவங்களாம் சத்தம் அறையிலே எல்லாம் நம்ம விழித்து கொண்டு இருக்கோம். சத்தம் அறையிலே சொல்லலாம். ஒரே நிமிஷத்துல இந்த வருடத்துக்குரிய செய்தி முடிய போகிறது. வசனம் யாத்திராகமம் 34 அதிகாரம் 10 வசனம். அதிசயங்கள் ஆண்டு இரா மிராக்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அநேக விதமான அதிசயங்கள் அற்புதங்கள் ஆண்டவர் செய்திருப்பார். ஆனால் சொல்ல மனதிலான கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்ததே அதுதான் அதிசயம். நம்ம கிட்ட பொண்ணு இருக்கலாம், பொருள் இருக்கலாம், வீடு இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா நமக்கு ஜீவன் இருந்தால்தான் அதை எல்லாவற்றையும் அனுபவிக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அதிசயங்கள் ஆண்டில் நம்ம வாசிக்க போகிறோம். யாத்திராகமம் 34:10 வாசிக்க கேட்போம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், செய்யப்படாத பூமி எங்கும் எந்த ஜாதிகளிலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் முன்பாக செய்வேன் என்றார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அப்படியாக தான் கர்த்தர் இங்க அமர்ந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரி சகோதரி உங்க அனைவருக்கும் கர்த்தர் பூமி எங்கும் செய்யப்படாத அநேக இப்படியாக நோய் நொடி எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு அதிசயமா செய்திருக்கா. உயர்வுகள், வேலை வாய்ப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? அதிசயம். அதிசயம் என்றால் நம்முடைய ஜீவன். நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஜீவனை கொடுத்ததே அதுதான் அதிசயம். ஏன்னா ஜீவன் இருந்தாதான் இந்த ஒரு வருஷம் முழுவதுமா கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்து எல்லாவற்றையும் அனுபவிக்க, அது நகைகளா இருக்கட்டும், அது பணங்களா இருக்கட்டும், அது சொத்துக்களா இருக்கட்டும், என்னவா இருந்தாலும் அதை அனுபவிக்க கூடிய இந்த ஜீவனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. முதல் காரியமாக எழுதி கொள்ளுங்க, தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணினார். அவர் உடன்படிக்கையாக 10 கட்டளை, அந்த கட்டளைகள் உடன்படிக்கை நீ நடக்க வேண்டும். என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், யாதொரு விக்கிரதையாரையும் நீ நமஸ்கரிக்க வேண்டாம், உன் தாயை தகப்பனே கன பண்ணுவா. இப்படியாக நம்ம இந்த 10 கட்டளை நடக்கும்போது கர்த்தர் உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணுவார். இரண்டாவதாக, செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து நடத்தினார். ஆமா, இன்னைக்கு ஆண்டவர் நம்ம போகிற இடமெல்லாம் செழிப்பு தான். எல்லாவற்றிலும் தூங்கும் போது, படுக்கும் போது, நடக்கும் போது எல்லாவற்றும் கர்த்தர் நமக்கு செழிப்பை கொடுத்திருக்க. அதுக்கு வசனம் சங்கீதம் 66:12 வாசிக்க வேணா எழுதி கொள்ளுங்க. மூன்றாவதாக, உம்முடைய மகத்துவத்தை நான் விவரிப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்த அற்புதங்கள், அதிசயங்களை நம்ம என்ன செய்ய வேண்டும்? அநேகருக்கு அவர் செய்த மகத்துவங்கள் அநேகருக்கு சொல்லும் போது அநேகரை கர்த்தருக்குள்ளாக நம்ம எப்படி அதிசய அற்புதங்கள் பெற்றுக்கொண்டோமோ அப்படியாக அழிந்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த அதிசயங்களை மகத்துவத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் எங்க கொண்டு வர வேண்டும்? நம்ம வீட்டுக்கா, இல்ல பீச்சுக்கா, பார்க்கா, ஆலயத்துக்கு கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. நான்காவதாக, கர்த்தர் நம்மில் அன்பு கூறுகிறவர் யாவரையும் காப்பாற்றுகிறார். அப்ப நம்ம யாரை அன்பு கூற வேண்டும்? நம்முடைய நண்பனையோ, பக்கத்தை வீடோ, ஸ்கூல் நண்பர்களோ அல்ல. ஹல்லேலூயா. யாரை தான் அன்பு கூற வேண்டும்? கர்த்தரை மட்டும் நீ அன்பு கூறும் போது அவர் உன்னை என்ன செய்வார்? உன்னை காப்பாற்றுவார். நீ கர்த்தரை மட்டும்தான் அன்பு கூறி அவரை நம்பி நீ வாழும் போதுதான் அவரே உன்னை காப்பாற்றுவார். மனுஷன் அல்ல. எப்படி மனுஷன் உன்னை காப்பாற்ற மாட்டான், கர்த்தரை மட்டும்தான் உன்னை காப்பாற்றுவார். நான்காவதாக, கர்த்தர் நம்மை அன்பு கூறு யாவரையும் அவர் காப்பாற்றுவார். ஐந்தாவதாக, அதிசயங்கள் செய்கிற தேவன். சங்கீதம் 77:14 ஹல்லேலூயா. அது வாசி கேட்போம். சங்கீதம் 77:14 அதிசயங்கள் செய்கிற தேவன். சங்கீதம் 77:14 வாசித்து முடிப்போம். அதிசயங்கள் செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையே விளங்க பண்ணீரே. இங்க அமர்ந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் மத்தியிலே கர்த்தர் அவருடைய வல்லமை விளங்க பண்ணினார். ஹல்லேலூயா. இந்த அதிசயங்கள் ஆண்டு இன்றோடு முடிந்து விட்டது. இனி நம்ம இதற்குள்ளாக கடந்து போகிறோம். புதிய ஆண்டுக்குள்ளாக கர்த்தருக்கு நம்ம ஆராதனை செய்ய போகிறோம். அப்படியாக யாவரும் எழுந்து நிற்போம், கண்களை மூடி. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த பழைய ஆண்டுடைய செய்தியை கேட்கும்படியாக, எல்லாவித அதிசயங்களை நீர் எங்களுக்கு காணும்படியாக தேவனாகிய கர்த்தர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணினார். செழிப்பான இடத்தில் எல்லைகளை கொண்டு வந்து விடுவார். உம்முடைய மகத்துவத்தை நான் விவரிப்பேன். கர்த்தர் நம்மில் அன்பு கூறு யாவரையும் அவர் காப்பாற்றுவார். அதிசயங்களை செய்கிற தேவனாயிருக்கு. அப்படியாக இந்த பழைய ஆண்டுக்குள்ளான இந்த வார்த்தையை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து இம்மட்டும் பாதுகாத்து எல்லாவித அதிசயங்களை செய்து எங்களுக்கு ஜீவனை கொடுத்து எங்களுக்கு வீட்டையும் கொடுத்து படிப்பு, ஞான, கிருபை எல்லாவற்றையும் கர்த்தர் தந்து நீங்க அதிசயமாய் நடத்து வந்த எங்கள் தேவாதி தேவனுக்கு நம் கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு நன்றி செலுத்துவோமாக.